ஹாய் மக்களே, இன்னைக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு பையனுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நண்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி உப்பு கொஞ்சம் மஞ்சள்தூள் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். என்னோடய ஸ்டைலில் நண்டு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு வானலில் 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 3 சிலு தேங்காவை வந்து குட்டி குட்டியாக நான் வந்து நறுக்கி இதில் போட போகிறேன். இதில் போட்டு இதையுமே நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லைட்டாக கருக விட்டேன். நீங்கள் கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கிராம்பு, 2 பட்டை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதை அதில் வந்து நான் ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதை நான் இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லே ஆல்ரெடி நண்டு மசாலா, அந்த மசாலாவையுமே வந்து நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை அலசி இதில் நான் ஊற்றிக்கிறேன். நம்ம ரெசிபியோட ஹீரோவான நண்டை வந்து இதுக்குள்ளே இப்போ நம்ம இறக்க போகிறோம். இப்போது இதில் போட்டதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க குழம்பு மிளகாய்த்தூளை நான் போடுறேன். நீங்கள் தனியாத்தூள் இல்லை மிளகாய்த்தூள் இருந்தாலுமே தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன். நான் குழம்புத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 7 to 15 மினிட்ஸ் அப்படியே வந்து நான் வைக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியுமே இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணி அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன். மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கமன்னு சூப்பராக சுவையான நண்டு மசாலா ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைல் நண்டு மசாலா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.